பாண்டியன் ஸ்டோரில் மயில் பெட்ரூமில் உட்காந்து துணி மடிச்சுக்கிட்டே அவன் சரவணன் பேசுனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சொன்னது ஒவ்வொன்றா கோவிலில் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் மயிலுக்கு. அப்போ அழுதுட்டு எங்கெங்கே இருப்பா. அப்போ உள்ளே அவள் தங்கச்சி வருவா. அக்கா எதுக்குக்கா அழுகிற எதுக்கு அழுகிறன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் தங்கச்சிக்கிட்ட அழுதுகிட்டே தான் இருப்பாள் ஒழிய வேறு எதுவுமே சொல்ல மாட்டா. பார்த்த உடனே திரும்பியும் உட்காந்து எங்கே அழுவா. அப்போ அக்கா ரொம்ப கவலைப்படாதக்கா, அழாதக்கா, நீ என்ன மாமா சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா, அழாதக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அவங்க அம்மா உள்ளே வருவா. உள்ளே வந்த உடனே என்ன அழ ஆரம்பிச்சிட்டாளா, இவளுக்கு அழுகிறத தவிர வேறு என்ன தெரியும், புருஷன் வீட்டிலேருந்து யாரும் கூப்பிட வரலன்ட்டு ஃபீல் பண்ணுறியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லி மயிலர் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பா. அப்போ அவள் தங்கச்சி இருந்துட்டு, ஏம்மா அவனால் சும்மாவே இருக்க முடியாதா, அவளே ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கா, அவளை போய் உட்காந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் அவளை கஷ்டப்படுத்தாமல் குத்தி குத்தி பேசாமல் இருக்க முடியாதா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, இவளுக்கு அழுகிறத தவிர வேறு ஒன்றும் தெரியாதுன்னு உங்கள் அக்கா காரிக்கு, நான் இதில் வேறு ஏதாவது உனக்கு பேசினா ஒரு கோவம் வருதாக்கும், நீனாச்சு உங்கள் அக்கா வச்சின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் அவள் அக்கா கிட்ட தங்கச்சி சொல்லுவா, அக்கா அழாதக்கா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதேன்னொடனே மயில் அவள் தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு திரும்பி அழ ஆரம்பிச்சிருவா. பாண்டியன் இங்கே கடைக்கு போகிறதுக்காக குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க வருவான். அங்கே பீரோவில் திறந்து பார்த்தா ஒரு துணியுமே இருக்காது. என்னடா இது, நம்ம ஒரு வேஷ்டியும் காணும், சட்டையும் காணும், எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு குடையை பார்ப்பா. எல்லாம் அழுக்கு குடைக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். ஹேங்கரில் தொங்குறதும் அழுக்காக இருக்கும். என்னடா இதை இப்போ அழுக்கு துணியை போட்டுட்டு கடைக்கு போக முடியாது, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என் கோமதி அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுவான் அவள் பேரை. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வருவான். அங்கே காய் நறுக்கிட்டு இருப்பா கோமதி. பக்கத்தில் அரசி உட்காந்துருப்பா. இன்னொரு பக்கம் கோமதியோட அம்மா உட்காந்துருப்பா. அங்கேருந்து பாண்டியன் அரசி உடுத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லையப்பா, எல்லாமே அழுக்கு குடைக்கல கிடக்கு, எல்லாமே அழுக்காவே இருக்குது, எந்த துணியும் துவைச்சி வைக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு உடனே கோமதி கிட்ட அவங்க அம்மாட்ட கேட்பா, அரசி ஏம்மா அப்பாவுக்கு துணியே இல்லையாமே, துவைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு கோமதி அவர் ரொம்ப அசால்ட்டாக, என்கிட்ட யாரும் துணி துவைக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிடுவா. அரசி சொல்லுவா, ஏம்மா அப்பா சொன்னாதான் நீ துவைப்பியா, நீ துவைச்சி வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. நான் எதுக்கிட்டே துவைக்கணும், என்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருக்குன்னா நான் எப்படி துவைக்க முடியும், என்கிட்ட சொல்லாமல் எந்த வேலையும் இப்போ செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ பாண்டியன் சொல்லுவான், எங்களுக்கும் துணி துவைக்க தெரியும், ஒன்று யார் எனக்கு துவைச்சி தர வேண்டாம்னு சொல்லிட்டு நேராக போவான். போயிட்டு அவளை துணி எடுத்துகிட்டு துவைக்க போவான். சரவணன் அங்கேருந்து வருவான். என்னம்மா இங்கே நடக்குது, அப்பா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவள் சொல்லுவா, உங்கள் அப்பா பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவா கோமதி. அதுக்குள்ளே பாண்டியன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவான். போகும்போது இப்போ கொண்டாங்கப்பா நான் துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவான்.